அரசு மின் கட்டணத்தை உயர்த்திருக்காங்க சார், எப்படி பார்க்குறீங்க? மின் கட்டணம் உயர்த்திருக்காங்க. அவங்க சொல்கிறது ஒன்றுத்துக்கும் 50 பைசா 65 பைசா உயர்த்திருக்காங்கிறாங்க. ஸோ எதனால் உயர்த்தினீங்க சார்? ஏற்கனவே முதல்ல இதே ஒரு 500 யூனிட் வாங்கிறதுக்கு நாங்கள் ஒரு 2000 ரூபா, அந்த ஏற்கனவே 4 ரூபாய் இருந்ததுன்னா அதெல்லாம் 6 ரூபான்னு ஆக்கினீங்க. தென் 10,000 யூனிட்டுக்கு மேலே இருக்கிறதுக்கெல்லாம் 11.25 11 ரூபாய் 25 பைசான்னு மாற்றினீங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்லாப்லேயும் முன்னாடியே இன்க்ரீஸ் பண்ணிங்க. இதுவே மக்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. அதாவது இப்போது மெயினாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அரசாங்கம் உங்கள் மேனிஃபெஸ்டோவில் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மாதந்தோறும் மின்கட்டண பயனீடு யூனிட்டை அளவு எடுப்போம். நீங்கள் அந்த மாதிரி அளவு எடுத்தால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். எனக்கு 1500 யூனிட் வருதுன்னு வச்சுங்களேன், ஓகே, இல்லை 2000 யூனிட் வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ மாதம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 950 ரூபா, ஒரு 950 யூனிட் மாதத்துக்கு, ஓகேவா? ஸோ இந்த மாதம் 950 யூனிட், அதுக்கு என்ன ரேட்டோ போட்டுருங்க, 1000க்குள்ளே தான் இருக்குது. அந்த மாதிரி அடுத்த மாதம் 950 யூனிட்டுக்கு கணக்கு பண்ணுங்கள், 1000 யூனிட்டுக்கு உள்ளே தான் இருக்குது. ஆனால் நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை இப்போ என் வீட்டில் வந்து எடுக்கிறீங்க, 2000 யூனிட் ஆகுதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுறீங்க? 1000 யூனிட் வரைக்கும் 200 யூனிட் வரைக்கும் ஒரு இது, அதில் 100 யூனிட்டுக்கு ஃப்ரீ. தென் 200ல் 500 யூனிட்டுக்கு ஒரு ஸ்லாபு, 500லேருந்து 700 யூனிட், நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், கொண்டு வந்துட்டு 1000 யூனிட்டுக்கு மேலே இப்போ எனக்கு 2000 யூனிட் ஆகிடுது. 1000 யூனிட்டுக்கு மேலே என்ன இருக்குது? இன்னொரு 1000 யூனிட் இருக்குது. அந்த 1000 யூனிட்டுக்கு 11 ரூபாய் 25 பைசா போடுறீங்க. அப்போ எடுத்த உடனேயே 1000 × 11 11,250 ரூபா நான் கட்டணும், அந்த ஒரு 1000க்கு மட்டும். ஏன்னா நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறீங்க. அதையே நீங்கள் மாதம் எடுத்திருந்தால் எனக்கு 950 கட்டி முடிச்சிருப்பேன், குறைஞ்சிருக்கும். இப்போது இன்னும் இதை இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்களா? 2. எதனால் இவ்வளோ இது கடன் இருக்குங்கிறீங்க? என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லைங்க, கர்நாடக அரசாங்கம், எந்தெந்த அரசாங்கம் இலவசம்னு கொண்டு வரீங்களோ அந்த இலவசத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியலைங்க. ஏன்னா பட்ஜெட்டில் துண்டு விடுறது. இந்த பணத்தை என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? உங்களுக்கு இலவசமே கொடுக்கல, பட்ஜெட்டில் எனக்கு உபரியாக பணம் இருக்குன்னா அந்த பணத்தை டேங்கர் கோ டெஃபிசிட்டில் இருக்குது, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி அந்த போர்டு டெஃபிசிட்டில் இருக்குன்னா அதுக்கு கட்டிக்கலாம் நீங்கள். ஆனால் இங்கேயும் பட்ஜெட்டில் துண்டு விடாது, அதுவும் ஆல்ரெடி இதில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உடனே எல்லாத்தையும் ஏற்றுங்க. இப்போ ரீசெண்டாக கர்நாடகாவில் என்ன பண்ணாங்க? மகளிர் எல்லாருக்கும் ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொன்னாங்க. சரி, இப்போ என்ன பண்ணிட்டாங்க? ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்திருக்காங்க, 20% பஸ்ஸு கட்டணத்தை உயர்த்தப்படும்ட்டாங்க. எதனாலன்னா இலவசமாக போகிறது ஈடு கட்டுறதுக்கு. ஸோ அந்த இலவசம்னு வரும்பொழுதே இத்தனை பிரச்சனையும் வருங்க. இதெல்லாமே விடுங்க. இல்லை சார், இலவசத்தை இதுக்கு சம்மந்தம் இல்லை சொல்கிறீங்களா? சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணணும்? ஆஸ் அ காமன் சிட்டிசன் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, மாதம் அளவு எடுக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா உங்கள் மேனிஃபெஸ்டோவில், இனிமேல் மாதம் எவ்வளவு கன்சியூம் ஆகிருக்குன்னு அதை எடுத்துருங்க. அதுதான் முக்கியம். அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். பட் இந்த விலைவாசி, ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க ஜூலை 1ஆம் தேதியிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க. பட் அதையே இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இது வந்து அரசாங்கம் சொல்லணும். மக்களுடைய கேள்வி எல்லாமே இதாங்க, பாமர மக்களும் இதான் கேட்குறாங்க. மாதம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏன்னா இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கன்சம்ஷன் எப்படி இருக்குன்ட்டு ரீடர், இவங்க எலக்ட்ரிக்கல் மேன் யாரும் வந்து எடுக்கிறது இல்லைங்க. ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மரில், சிட்டிக்குள்ளே சொல்கிறேன், வெளியிலேயும் அப்படி தான் இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மரில் அந்த டூல் வச்சுருக்காங்க, அது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரீடிங்கை படித்து உங்கள் இதை அப்டேட் பண்ணிடுறதுங்க, ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறச்ச ஏன் மாதம் எடுத்துகிட்டு போங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஸோ அரசாங்கம் வந்து ஏன் மாதம் எடுக்க முடியலை, 2 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறோம் அப்படிங்கிறத அரசாங்கம் கிளாரிஃபை பண்ணும்.